அனபில்லி பேயை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ இறந்துட்டார். அந்த பொம்மையை ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த பொம்மை இவரை கொலை பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியா பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து இந்த அனபில்லி பேயை பார்த்துட்டு இருக்கிறவர், அதாவது அவர் பேர் டான் ரிவேரா, அமெரிக்காவில் ஒரு டூர் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டூரோட பேர் வந்து டெவில்ஸ் ஆன் தி ரன். இந்த டூரோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரியான அமானுஷ்யமான பொம்மைகளை மியூசியம் மாதிரி அங்கங்கே வைக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். ஸோ இவர் இந்த இதுக்காக இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் எடுத்துகிட்டு வரும்போது அதில் இந்த பொம்மை மட்டும் தனியாக காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து வந்துச்சு. இப்போ வந்து இந்த பொம்மை இவரை கொலை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பொம்மையை அவர் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் அவர் இறந்துருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இந்த பொம்மை, அதாவது இந்த பொம்மைக்குள்ள இருக்க பேய் அவரை கொலை பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அனபலியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த அனபலி பொம்மையை ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணு இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. அதாவது வீட்டில் எந்த பிளேஸில் வச்சாலுமே வந்து அந்த பொம்மை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் வந்து உட்காருது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு அமானுஷமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுது. சரி, ஆனாலும் அமைதியாக விடவே அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது இந்த பொம்மை அந்த பாய் ஃப்ரெண்டை ரொம்பவே கொடூரமாக தாக்கி இருக்கிறதாகவுமே வந்து ஒரு நியூஸ் வந்து ஆன்லைனில் ரேண்டமாக பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா வந்து இந்த பொம்மைக்குள்ளே ஏதோ இருக்குது, ஸோ என்ன பண்ணணும், அதாவது பேய் இருக்குது, அதை ஓட்டணும். அதுக்காக வந்து பேயை ஓட்டுற ஒருத்தரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியான சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த பொம்மைக்குள்ளே பேய் இருக்குது, அதாவது ஒரு குழந்தை பேய் வந்து இந்த பொம்மைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த பொம்மை வந்து வெளில சொல்லியிருக்கு. அப்போது ஆனால் அவங்க இருக்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே குழந்தை இல்லாமல் ஒரு குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நாள்பட இந்த பொம்மை கை மாறி டான் ரிவேரா கிட்ட வருது. இப்போ இந்த டான் ரிவேரா இந்த பொம்மையை மியூசியமுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து இந்த பொம்மை அவரை கொலை பண்ணியிருக்கு.